ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறமும் மாசம் பணம் கட்ட சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. 15 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு புது கார் வாங்குறீங்க, டெலிவரி எடுத்துட்டு வீட்டுக்கு போறீங்க. ஒரு மாசம் கழிச்சு கார்ல இருக்கிற நேவிகேஷன், கனெக்டட் ஃபீச்சர்ஸ், ரிமோட் ஸ்டார்ட், லைவ் ட்ராக்கிங் எல்லாம் யூஸ் பண்ணா மாசம் 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வந்தா எப்படி இருக்கும்? கார் உங்களோட தான், ஆனா மாசம் பணம் கட்டணும்னு சொன்னா அது ஒரு டென்ஷன் ஆகும்ல. அதுல இருக்க எல்லாத்தையுமே நீங்க பை பண்ணி வாங்கிட்டீங்க. இதே கேள்வியை வேர்ல்டு வைடா எல்லாருமே கேட்டதாலதான் கார் கம்பெனிஸ் இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிசினஸ் பிளானே இப்போ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ நம்ம மொபைல்ல எப்படி நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை, யூடியூப், அமேசான் பிரைம் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரீமியம் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி அதே மாதிரி சில கார் கம்பெனிஸும் ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. கார் ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்மா இருக்குது. அதனால சில ஃபியூச்சர்ஸை ஃப்ரீயா கொடுக்காம சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கம்பெனிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கனெக்டட் கார் சர்வீசஸ், லைவ் வெஹிக்கிள் ட்ராக்கிங், ரிமோட் லாக் அன்லாக், ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட், அட்வான்ஸ்டு நேவிகேஷன், வைஃபை ஹாட்ஸ்பாட், இன்னும் சில பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாகவும் அடுத்த 2 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு மேல போகும்போது மாசம் பணம் கட்ட சொல்லலாம், இல்ல வருஷத்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. கார் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குது. ஒரு காரை வித்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் கிட்ட இருந்து பெரிய ரெவன்யூ அப்படிங்கிறது முடிஞ்சு போயிருது. அதனால டெக்னாலஜி கம்பெனிஸ் மாதிரி ரெகுலரான இன்கம் வேணும் அப்படிங்கறத கார் கம்பெனிஸ் நினைச்சாங்க. ஒவ்வொரு கார் ஓனரும் மாசத்துக்கு ஒரு 300 இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனா கட்டினாங்கன்னா, அதே லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிசினஸ். பேப்பர்ல பார்த்தா செம்மையான ஐடியா, செம்மையான ப்ராஃபிட் இதுல நிற்கும். ஆனா அப்படி இருந்துமே இது ஏன் தோல்வியை தழுவுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த கார் கம்பெனிஸ் அண்டர் பண்ணிட்டாங்க. கஸ்டமரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ஒருத்தர் இப்ப 20 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? கார் முழுசும் என்னோடது, இந்த கார்ல ஏற்கனவே அதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது, கனெக்டட் மாடியூல் இருக்குது, சீட் ஹீட்டிங் இருக்குது, நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு. அப்படி இருக்க இது யூஸ் பண்ணணும்னா மறுபடியும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? கஸ்டமருக்கு இது மறுபடியும் சார்ஜ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குதே தவிர, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை ஃபாரின்ல நிறைய கம்பெனிஸ் கொடுத்தாங்க. நிறைய பேர் அந்த ஃப்ரீ டைம் இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனை ரினியூவல் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்தியா மாதிரியான மார்க்கெட் உலகத்துல ரொம்பவுமே பிரைஸ் சென்சிட்டிவான மார்க்கெட்டா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பிரைஸை முன்ன பின்ன வச்சிங்கனாவே கார் இங்க ஃபெயிலியரா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற நம்ம மக்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கார் வாங்கும் போது மைலேஜ் எப்படி இருக்குது, சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்குது, ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. குறிப்பா இன்சூரன்ஸ் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா எங்க பிரைஸ் கம்மியா இருக்குது அப்படிங்கறத தேடி இன்சூரன்ஸ் போடுற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படி கணக்கு போட்டு கார் வாங்குற இந்தியன் மார்க்கெட்ல இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை கொண்டு வந்தாங்கன்னா இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருக்குது. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. முக்கியமா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் சொல்றாங்களே, இந்த கனெக்டட் சர்வீசஸ், ஃபிளீட் மேனேஜ்மெண்ட், லக்ஸுரி ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல நான் சொல்றேனே, முழுக்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வர முடியாது, முழுக்க அதை விட்டுட்டு போகவும் முடியாது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கிற சர்வீஸ் கொண்டு வந்தாங்க. பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி. நீங்க கார் உங்களோடது தான், ஆனா பேட்டரி மட்டும் நீங்க சர்வீஸா எடுத்துட்டு மாசம் நீங்க அமௌண்ட் கட்டணும், எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சார்ஜஸ் குறைச்சு மார்க்கெட்ல கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்குது. ஏன்னா மக்களுக்கு இன்னும் ஈவி மேல அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வரல. பேட்டரி மேல ஒரு வாரண்டி இருக்கும், எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் கொடுக்கணும் கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பேட்டரிக்கான வாரண்டி இருக்கும் அப்படிங்கிற தாட்ல அந்த பாஸ் சர்வீஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா வண்டியில ஏற்கனவே எல்லாமே இருக்கும்போது அதுக்கு எப்படி நான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அங்க பெருசா ரைஸ் ஆகும்ல. அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்குது. தேவை இருக்கிற ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இங்க தப்பிக்கும். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கீழே கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சோ ஓவராலா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஒப்பீனியன்ல இருந்து நான் சொல்றேன், கார் கம்பெனி ஒரு ஃபியூச்சருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா அந்த ஃபியூச்சர் கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்கணும். அந்த ஃபியூச்சரை கஸ்டமர் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கஸ்டமர் மாசம் அதுக்கு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி வாங்குவாரு. இல்லைன்னா கார் வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு மறுபடியும் பணம் கட்டணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுதான் இப்போ உலகம் முழுக்க நடக்குது.
இருக்குது. இந்தியாவில் சொல்லவே வேண்டாம். இந்த ஃபியூச்சரெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுமா, எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. காரில் அந்த மாடியூல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம பே பண்ணியிருப்போம், ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது மக்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாமல் போகும்போது அது கார் கம்பெனிஸ்க்கு தான் பயங்கரமான லாஸ் ஆகும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட டைரக்டா ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தடவை கார் வாங்கினா எல்லா ஃபியூச்சர்ஸும் எனக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல காரோட பிரைஸை கம்மியா கொடுத்துட்டு ஃபியூச்சர்ஸ்க்கு செப்பரேட்டடா நான் மந்த்லி நான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்க யோசிப்பீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.